ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த மேஜிக். கொரோனாலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்மளோட லங்ஸை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் நண்டு சூப் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த நண்டு சூப்பை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு மிளகு 2 டீஸ்பூனும் சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டு 12 பல், இஞ்சி 4 இன்ச் அளவுக்கு. நீங்கள் அப்போ பூண்டையும் இஞ்சியையும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம போட்டு அரைச்சாதான் அந்த காட்டமாக நல்லாயிருக்கும். அதனால நம்ம இப்படியே சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் 20 எடுத்துக்கோங்க. டொமேட்டோ 1. நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுறத விட இப்படி பூண்டு இஞ்சின்னு சொல்லிட்டு அப்படி போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டேன். தண்ணியெல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணல. அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்க அந்த சாரும் தக்காளி சாருமே உங்களுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நண்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு நண்டே 1/4 கிலோவுக்கு எனக்கு கிடச்சிது. ஸோ ஒரு நண்டு தான் எடுத்திருக்கேன். இதோட காலெல்லாம் நல்லா கையாலே பிக்க முடியும். அந்த மாதிரி பிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் க்ளீன் பண்ணி தான் தருவாங்க. அப்படி க்ளீனாக இல்லைன்னா அதோட சென்டர் பார்ட்டில் மட்டும்தான் லேஸாக அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிரும். இப்போ ஒரு உரலை வச்சுட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம். திருப்பியும் வேறு பெரிய பார்ட்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதை ஃப்ளஷ்ஷை மட்டும் நம்ம எடுத்து சூப்பில் போட்டோம்னா நல்லா சீக்கிரமே சாந்துரும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஓட்டோடவே வேக வச்சிங்கன்னா குக்கர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 10 விசில் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதோட சாரெல்லாம் இறங்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி நச்சு சேர்க்கும் போது குழந்தைங்க ஈஸியாக அதை சாப்பிட்றதுக்கு முடியும். அதனால் எப்போ நண்டு செய்கிறதா இருந்தாலும் சூப்புக்கு செய்யும் போது மட்டும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஏன்னா அதோட ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தைங்களால சாப்பிட்றது கஷ்டம். இந்த 2 பார்ட் வேஸ்ட்டு, அதில் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம த்ரோ பண்ணிடலாம். இப்போ நச்சுட்டு இதில் இருக்க ஃப்ளஷ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கும் எடுத்துடலாம். எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நண்டோட ஓடெல்லாம். அதனால் கொஞ்சம் நிதானமாக மெதுவாகவே எடுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நம்ம இப்போ இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா சூப்பு சாப்பிடும் போது கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அந்த சென்டர் பார்ட்டில் அதோட ஃப்ளஷ் ஈஸியாக வந்துடும். அந்த கால்களில் இருக்கிறதெல்லாம் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு தான் நம்ம தட்டியிருக்கோம். அந்த கால்லே பார்த்திங்கன்னா 3 பார்ட் இருக்கும். அதில் கடைசி பார்ட் தேவையில்லாதது. இந்த சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம அந்த ஃப்ளஷை எடுக்க வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத சூப்பில் அப்படியே போட்டுடலாம். இந்த மாதிரி இதை மட்டும் ஃப்ளஷை எடுத்துடணும். இப்போ நான் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன அந்த கால்களில் இருக்க பகுதி. ஸோ இதை நம்மளால் தட்டுனாலும் அதில் இருக்க ஃப்ளஷை நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ லேசாக தட்டிட்டு நம்ம அதை அப்படியே சூப்பில் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு. நான் எடுத்திருந்தாலும் இதில் கொஞ்சம் ஃப்ளஷ் இன்னும் இருக்கும். ஸோ என்ன பண்ணோன்னா நம்ம சூப்புக்கு ஊற்றுறதுக்காக வாட்டர் வச்சுருப்போம் இல்லையா, அந்த வாட்டரில் ஒரு தடவை இந்த ஓடெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா அதோட ஃப்ளஷ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் அந்த இதையும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஃப்ளஷ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டேன். அதோட குட்டி பார்ட்டும் வச்சுட்டேன் சூப்பில் அப்படியே போடுறதுக்கு. அந்த தண்ணியும் பாருங்கள், நல்லா அதில் நிறைய ஃப்ளஷ் இருக்கும். இது நல்லா ஒன்றுமே இல்லை, நல்லா க்ளீனாக எடுத்துட்டேன். இப்போ இந்த தண்ணியிலே காட்டுறேன் பாருங்கள். நம்ம என்ன தான் கையால் எடுத்திருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஃப்ளஷ் இருக்க தான் செய்யும். ஸோ இதை நம்ம வாட்டரில் வச்சுட்டு எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கிராம்பும் பிரியாணி இலையும் போட்டுக்கோங்க. அது கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ண விடுங்க. இந்த மசாலாவை இதில் போட்டுடலாம். அதோட ட்ரை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம லேசாக சாட்டே பண்ணி விடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். நண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடு. அதனால் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் எடுத்துக்கலாம். அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா வயிறு வலி வரும். எல்லா வயசு இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்தி. சளியே வரவே வராது. இப்போ அந்த ஃப்ளஷையும் நான் போட்டுட்டு திருப்பியும் கொஞ்சம் அது சாறுற அளவுக்கு லேசாக கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த சின்ன சின்ன கால்கள் இருந்தது இல்லையா, அதையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் சாட்டே பண்ணி விட்டுட்டே இருக்கணும்.
எல்லாத்துலேயும் அந்த நண்டோட கோட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு, உப்பு, மிளகாத்தூள் வந்து போடாதீங்க. ஏன்னா பெப்பர்லேருந்து வர காரம், அந்த பூண்டு இஞ்சி அதில் வர அந்த காரம் தான் வந்து நமக்கு ஹைலைட் பண்ணணும். அதனால மிளகாத்தூள் வந்து சேர்க்க வேணாம். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். இது எதுக்குன்னா கலருக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா பார்க்கும்போது நல்லா ரெட் கலர் கிடைக்கும். உங்களுக்கு இது வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இது ஆட் பண்ணாமல் கூட நம்ம செய்யலாம். இதனால காரம் வந்து நமக்கு வராது, கலர் மட்டும்தான் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஆப்ஷன் தான். இப்போ ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் அந்த இதுலேயும் சாந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த வாஷ் பண்ணி அந்த இதில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாட்டரை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ ஊற்றிக்கோங்க. ஒரு 750 ml 1 லிட்டர் அளவுக்கு இந்த சூப் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை வந்து ஒரு கொத்தளவுக்கு அதில் போட்டுடுறேன். போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு கொதி வரணும். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த கொதி வரும்போதே நல்லா சார்ந்துருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதில் ஓடே நம்ம வந்து போடலை. ஸோ எல்லாமே நண்டு அதோட ஃப்ளஷ் தான் அப்படிங்கிறதுனால ஈஸியாக அது வந்து சார்ந்துருக்கும். இப்போ கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.